ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். இப்போ ஜோதிடத்தில் ஜாதகத்தில் சனியினுடைய அமைப்பை பற்றி கொஞ்சம் தெளிவாக விளக்குவோம். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அந்த ஜாதகர் உடல் உழைப்பில் பிழைப்பாரா, இல்லை புத்திசாலித்தனமான ஒரு உழைப்பில் பணம் வருமானம் பெருக்குவாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சனி எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த சனி கூட குருவோ சுக்கிரனோ பௌர்ணமி சந்திரனோ தனித்த புதனோ இணைவோ பார்வையோ பெற்ற சனி உள்ள ஜாதகர்கள் அவங்க அதிகமான உடல் உழைப்பில் ஜீவனம் பண்ணுறதுக்கான அமைப்பு உருவாகாது. அந்த சனியோட சூரியனோ ராகுவோ கேதுவோ இணையும் போது அந்த சனியுடைய அமைப்பில் உடல் உழைப்பை சார்ந்த வாழ்க்கை முறை இருக்கும். இது நிலையானது. அப்போ ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரா, இல்லை ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு புத்திசாலித்தனமாக வருமானத்தை பார்க்குறாரா அப்படிங்கிறது அந்த சனியுடைய சுபத்துவத்தை பொறுத்து அமையும். அதே போல் 7 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி இப்படி சனியினுடைய அமைப்புகள் வரும்போது அந்த சனியினுடைய சுபத்துவத்தின் தன்மையில் அந்த ஜாதகருக்கு 7 சனி, அஷ்டமத்து சனி பாதிப்புகள் ஏற்படும். இது அடிப்படையான ஒரு விஷயம். இங்கே எல்லாருமே உங்கள் ஜாதகத்தில் சனியினுடைய அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இப்பேற்பட்டவங்க நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஹரே கிருஷ்ணா. நன்றி.